ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கும் வந்து ஃப்ளோரிடா ட்ரிப்போட ஒரு நாளோட விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பி ஒரு போட்டிங் தான் போக போகிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாரும் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி டிஷர்ட் எடுத்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் மேட்சிங்காக ஒரே மாதிரி போட்டிருந்தது. காணணும் உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கல. பார்க்கிங் கார் ஈசா Daddy, I want those seats, Daddy. Yourself, guys, on the steps. We are doing one. Thank you. Ticket? Do you have a ticket? Hey. Yeah. Sorry. Do you guys have it? Selfie. Pelagic Sculpture Garden and Museum. There's more than 200 sculptures that are scattered throughout the grounds and located inside the museum in the back. Now, it's also more than a sculpture garden. This is a favorite place for weddings, receptions, really good energy for 3 o'clock. That whole side are Brahma lights, so when that blooms, it is really amazing looking. But it's evergreen throughout the year. Put your hand down. You little daredevil. This is Oles Chapel. It was designed by Ralph Cram. He built chapels. பாப்பா எங்கடா? ஏன் நடக்க முடியலையா அதுக்கு? Clock it! Woohoo! Hashtag blessed, hashtag forgive me for my sins. Hey! World famous ரயில் வந்துகிட்டு இருக்கு. தள்ளி வந்து நில்லுமா, தள்ளி வந்து நில்லுமா. அந்த பக்கம் வருதுமா. தள்ளி நில்லுமா. போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருந்ததுங்க, ஓல்டு ரயில்வே ட்ராக்கு. இந்த சிட்டியில் சும்மா அப்படியே ஒரு வாக்கு மாதிரி தான். போட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய வீடுங்க இருந்தது. அதை பற்றின ஸ்டோரிஸு, ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அந்த போட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா இருக்கா? என்ன ஃப்ளேவர்? நீங்கள் மம்மி என்ன ஃப்ளேவர்? லெமன். பண்ணிடலாம், அவ்வளோதான். எதுடா? ஓ ஆமாம், பிளாக் மீன், எல்லோ மீன், ஆரஞ்சு மீன். நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு எனக்கே தெரியாதுங்க. ஜஸ்ட்டு வந்திருக்கோம். இங்கே ஒன்று போகுது பாருங்கக்கா, எப்படி கட்டுதுன்னு பாருங்க. உட்காந்து దాంతో కట్టించుకుంటా. பரவாயில்ல விடுங்க. సుదీక్ష బదులు చెల్లి చేసిందా? வா அம்மாட்ட வா. என்னம்மா இவ்வளோ ஏறி நிற்கிது லைனா? டர்ட்டில் டர்ட்டில் எத்தனை இருக்கு பாரு, சூப்பரா இருக்குல்ல? Mama, can we put Geeta over there and then make her grab a turtle and then we pick her up in the turtle? அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வான் போட்டு போகிறது இருந்துச்சுங்க. அது குழந்தைங்கள போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். பட் ஆனால் அது என்னவோ சொல்லி க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டோம். குழந்தைங்க இதில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, போக முடியல. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இப்படி இருந்தது. சரி, அதில் ஏறி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இதோட கையில் வந்து உக்காந்தோன்னா நிறைய நல்லது நடக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. என்னவோ இங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி. சரி, நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டாங்க அங்கே ஃபோட்டோஸ். நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. யூனிவர்சல் வாக் வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துருந்தோம். கரெக்டாக அந்த டைமில் எல்லாம் கசமுசான கூட்டமாக இருந்தாங்களா. என்னென்னு பார்த்தா ராக்கெட் லான்ச் அன்றைக்கி தாங்க நடந்தது. இங்கே இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அதனால் எல்லோரும் இங்கே இருந்து பார்த்தோம். நான் பார்த்துட்டேன், ஆனால் குழந்தைங்களாம் பார்க்க முடியல. எல்லாம் வந்து அங்கே ஸ்டார்பக்ஸில் உள்ளே இருந்தாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ராக்கெட் லான்ச் நடக்கும்போது நம்மளும் அங்கே இருந்தோம், நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
முடிச்சுட்டு ஒவ்வொரு கடையாக பூந்து நமக்கு என்ன விண்டோ ஷாப்பிங்னா ஜாலியாக இருக்கும்ல, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கீ செயின் நேம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஊருக்காரவங்க நேம் தான் இருக்கும், பட் இதில் வந்து என் பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேமெல்லாம் வந்து தேடிட்டு இருந்தாங்க. பழைய பெட்டியெல்லாம் கொண்டு வரோம், லட்சக்கணக்கில் விற்கிறோம். ஓ, ஆனால் சல்லுன்னு போயிடும்னு நினைக்கிறேன். அங்கே போட்டு விட்டுறதுக்கு உட்கார்றேன். எங்க ரிஷி மாமா இதுக்கா அப்படியா? நம்மளும் அதை ஆடிட்டு போயிடலாமா? நம்ம போட்டோ எடுத்துக்க போறோம். ஹாய் மாமி, எங்க வந்திருக்கோம் மாமி? வாக், சிட்டி வாக். தூக்கி என்ன போட்டாங்களோ? போலாம் போலாம். கேண்டி மாதிரி. வாங்க வாங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கிறேன். வா வா. இவங்க தான் யூடியூப் சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பூஜை அலமாரி எல்லாம் எங்க வீட்டுல நான் தான் பண்ணேன். ஓ, இத பார்த்து நீங்க பண்ணீங்களா? ஓ நைஸ். ஹீரோ அங்க இருக்காரு. ஆமா, ஹீரோ நடந்து போயிட்டாரு. சாரி. யூனிவர்சல் சிட்டி வாக் முடிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த டயர்டில் எல்லாம் தூங்கி காலையில் எழுந்திரிச்சோடனே டபக்கட்டின்னு வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிச்சுட்டாங்க எங்கள் குழந்தைங்களாம். அந்த மாதிரி வீடியோ கமெண்ட் போட்டுருக்காங்க, சொல்லிருக்காங்களே சந்தியா. என்னங்க Tastes like just milk, ma. பால் மட்டும் தான் டேஸ்ட் வருது. தட்ஸ் ஓகே குடி. என்ன மூஞ்சி அப்படி போகுது? சுகர் இல்லைம்மா வீட்டில். சுகர் மேலே இருக்காரு. மாற்றி போட்டிங்களா நீங்கள்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பினாங்க. கேட்டர்லேண்ட் வந்துட்டோங்க. ஆல்ரெடி வந்து இந்த கேட்டர்லேண்ட் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோங்க. இங்கே சுதீக்ஷா வந்து ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கும்போது 1.5 வயசு அந்த மாதிரி, ஒரு வயசு 1.25 வயசில் இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் இருந்தோம் ஒரு 2 இயர்ஸு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் கேட்டர்லேண்டு இந்த ஃப்ளோரிடாவில் நிறைய இடத்த நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி வந்திருக்கோம். இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வதன்னு எங்கே பார்த்தாலும் இந்த அலிகேட்டர் தாங்க. ஸோ எவ்வளோ வளர்க்குறாங்க பாருங்கள். நிறைய ஷோஸும் கூட இருக்கும். இங்கே வந்து நிறைய அந்த அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணுறது, பாம்பை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அலிகேட்டர் மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வித்தையெல்லாம் காமிச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் நம்ம எந்த வித்தையும் காமிச்சு ஃபோட்டோ எடுக்கல. ஜஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே ஃபீட் பண்ணுவாங்க. இங்கே உள்ளேயே அதுக்கு பே பண்ணி நம்ம வாங்கி அந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கணும். எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள். நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. எல்லாம் மொத்தமாக இருந்தது. அந்த அம்மா கிக்கி இது பேசுமே. ஹாய் ஹாய். அது சொல்லாத ஹாய். கீதிகா ஸ்னேக் இது ஒண்ணுமே பண்ணாது. கடிச்சா விஷம் கிடையாது. இதுதான் அதிகமா இருக்கும் இங்க ஃப்ளோரிடால. அப்படியே நேத்து பார்த்தது பிளைனா இருந்துச்சு. அலிகேட்டரா? அங்க பெரிய பேபி ஒயிட் அலிகேட்டர். ஓ ஆமா. கட் எங்க தள்ளிக்க பார்க்க. அம்மாடியோ எவ்வளவு பெரிய அலிகேட்டரு. ஒயிட். யாருங்க விஜயாக்கா செருப்பை தொங்க விடுறாங்க. 100 கணக்கில் இருக்கும் அலிகேட்டர். வேணாண்ட சொன்னா சும்மா சொன்ன. திரும்புங்க அடிங்க.
சொல்ல அவங்களுக்கு. பாருங்க. என்ன திரும்ப மாட்டேங்குது நம்மளை பார்த்து. இது பீவரா? மாடு பாருங்க, மாடு ஆடு. ஒரே ஒரு மாடு வந்து தனியாக மாட்டியிருக்கீங்க. If I don't start my show on time, thank you. They detonate the little explosive they planted in my neck. Don't worry about it, just get me there. Alright, so, a couple quick things going before the show gets started, y'all. Actually, just one quick thing. If you guys wouldn't mind, please take a seat and stay in your seat, guys. Please do not stand up in the bleachers, and please do not stand up. Someone's gonna get mad and throw like a shoe or baby at you. And when you throw something back, I'm gonna stop my show to watch your show. This ain't Disney, I like fights. Tough crowd, alright. Pass things over to Jesse here. Y'all give my buddy Jesse a big round of applause. Yeah, alright. Thank you, Alan. What's up, guys? Like I said, வாழைப்பழம் தூக்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. I'm gonna keep talking to you. Almost done? Oh, yeah, I think I'm good though. Oh, okay, yeah, get out. Bye, where you go? My mom's calling. I gotta pick up. What? Oh, my mom. Yeah, whatever. Alright, well, we got a volunteer. இந்த ஷோ பார்த்துட்டு குழந்தைங்களாம் வந்து இங்கேயே வந்து ஜிப்லைனிங் போனாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேர்ல்டு பிக்கஸ்ட் மான்ஸ்டர் ட்ரக்குங்க இது வந்து இதில் ஏறி நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாதிரி அப்படி கூட்டிகிட்டு போய் நம்மளை நிறைய அனிமல்ஸ் இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இங்கேயே வந்து ஆரஞ்சு பிக்கிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பட் இப்போ சீசனாக என்னன்னு தெரியறதுனால உள்ளே போய் பறிக்கலாம் போல். நம்ம இப்போதே பார்த்திங்கன்னா மழையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இனியோட லாஸ்ட்டு இது வந்து இந்த 5 o'clock தான். ஸோ அந்த டைமுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டர்லேண்ட்லேருந்து கிளம்பி அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம். John Arnold Jr. He started the agro-tourism business you see today. கீதிகா கோழி. Hey Joe. எங்க You guys can stand up if you got food you want to give it to them. Go ahead. If you have a carrot, take the carrot, hold it by the tip, go through the bars, hold it. Here. Barcode and. Alright, I got a little trivia for அது you. செலையாங்க? These guys are black with white stripes. அதுல செலமா Or நிக்குது. they white with black stripes. இத போடு. Next time you guys need to get a poop bucket. You guys got it? அப்பா இந்தாட்ட ஆடுது. மாட்டு கண்ணுக்குட்டி. He might be stuck in there. That's what I'm looking for. கீதிகா எருமை மாடு. அந்த குட்டி அந்த எருமை மாடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, நெட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சுங்க. அதனால இந்த டிரைவர் இறங்கி மேலேருந்து இறங்குறதே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இறங்கி போய் அதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இது ஓப்பன் பண்ணி வச்சாலும் அந்த நெட்டை ஓப்பன் பண்ணாலும் அது வெளியிலே வர மாட்டேன்ருச்சு. அதனால் அதுக்கப்புறம் அவங்க யாருக்கோ கால் பண்ணி வர சொன்னாங்களா, அவங்க வந்து தான் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓகேவா இவருக்கு? அது வரமாட்டேங்குது வெளியே. ஆஸ்ட்ரிச் என்னவோ பண்ணிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடுதான். ஆஸ்ட்ரிச் டான்ஸ். எங்க அவரு ஏறிட்டார்? அவரு வந்துருச்சா வெளியில? Yeah. Yeah, I got it. Thanks. அவங்க அம்மா பாவம் சொல்லுது. எல்லாரும் வந்து நிக்கிது பாருங்க பாவம். அவர் எடுத்து விட்டாரா அத? ஆனா அது வர மாட்டேங்குதே. அம்மா எவ்வளவு பெரிய கொம்பு. என்னதுங்க அது? சரி பஃபலோ அங்க இருக்குமா? ஏசி எல்லாமே நார்மல் மாடுதே. அப்படியே மைண்ட் செட் ஆயிடுச்சு போல. Hey Ryan, what are we doing? வருது. You're trying to get a
Asian water buffalo out from underneath the observation deck. ரொம்ப நேரம் அந்த நெட்டை ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணாங்க, வரவே மாட்டேன்ருச்சு வெளியில். அதுக்கப்புறம் மாற்றி இந்த பக்கம் போய் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வெளியில் ஒரு வழியாக வந்துட்டாங்க. இந்த சைடு வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் நின்று இந்த எருமை மாடு எப்போ வெளியில் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. That's bacon. பண்ணி பண்ணி And the one furthest away, that's sausage. எவ்வளோ வெயிட்டா? 500 pound. black. Is here's what I tell my best friend. The kitchen is actually really good. Do not go to Texas Roadhouse. டைனோசர் ஏ குதிரை 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 வண்டி. கீதுக்கா இங்கே பாரு, குதிரை வண்டி. ஊரில் இருக்கிற எல்லா ட்ரக்கும் அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் மாடல்லாம் இங்கே எழுதியிருக்காங்க. டர்க்கி இருக்கு, அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, புலி இருக்கு, சிங்கம்னு சொல்லிட்டுனா ஆமை இருக்கு. ஆமா, ரொம்ப அழகான இடம் ஏண்டா. இப்போ இதுக்குள்ள வந்து கழுதை இருக்கு, இங்க பாருங்க கழுதை கத்துமா. அது அப்புறம் இது இருக்கே சேவல் கோழி கழுதை. பாவம் வருது, நம்ம ஏதோ கொடுக்க போறோம்ட்டு. எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லடா. இந்த சேவல்லாம் இருக்கு. சேவல், இங்க ஒரு சேவல் பறக்கும் அது. ஆமா கண்டிப்பா. இந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிக் மான்ஸ்டர் ட்ரக்காங்க. என்ன இங்க 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்ல. இப்படி வரணும், இந்த பக்கம் வரணும். பீஸ் ஆஃப் சிட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 5 o'clock லாஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் இதுக்கு வந்தோம். எனக்கு இதுக்கா இப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகிறோம். இல்லை இப்போ போகிறோம். எங்கே போகிறோம்? பிக்கஸ்ட் வேர்ல்டு பிக்கஸ்ட் அங்கே போகிறோம். பர்கர் வாங்கி சாப்பிட்றோம். 5 days ஃப்ளோரிடா ட்ரிப்பை இன்னையோட முடியுதுங்க. நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.